புதிதாக தொடங்கப்பட்ட ஆம் ஆத்மி போன்ற சிறிய கட்சிகள் கூட மக்கள் மத்தியில் ஒருவித தாக்கத்தையும் எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தி வரும் நிலையில் பழம்பெரும் கட்சிகளான கம்யூனிஸ்ட் கட்சிகளால் அப்படி ஒரு தாக்கத்தை மக்களிடத்தில் ஏற்படுத்த முடிகிறதா? ஆம் என்றால் எப்படி, இல்லை என்றால் ஏன் என பொதுமக்களிடம் கருத்து கேட்டது புதிய தலைமுறை. இதற்கு மக்கள் தெரிவித்த கருத்துக்களை நாம் பார்க்கலாம். ஆரம்பங்கள்லாம் செயல்படுறாங்க, அதில் போய் நிறைய பேர் சேர்றாங்க. அதுவும் எவ்வளோ நாள் நிற்கும் என்ன ஏதுங்கிறதும் சொல்ல முடியாது. ஆம் ஆத்மி கட்சியெல்லாம் அவ்வளவு பேஸ் இல்லாத கட்சி என்று நான் நினைக்கிறேன். இப்போ புதுசாக வந்திருக்கனால பல பிரச்சனையை கொண்டு வரணும், அதால் சமாளிக்கிறது தெரியாது, அனுபவம் பற்றாது. கம்யூனிஸ்ட் தாக்கத்தை கொண்டு வந்திருக்குது, ஆனால் அவ்வளோ விறுவிறுப்பு இல்லை. எல்லோரும் இருக்கிற மாதிரி தான் இருக்க வழியாக தனிப்பட்ட முறையில் கம்யூனிஸ்டுகளுக்கு ஒன்றும் பெரிய வாய்ப்புகளோ ஆதரவோ இருக்கிற மாதிரி தெரியல. இது எந்த அளவுக்கு தாக்கத்தை உண்டு பண்ணணும்னா, இவங்க அடிப்படையிலேருந்தே அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருந்தாங்கன்னா இன்றைக்கி இவங்க பெருசாக மக்கள்கிட்ட போய் எதையுமே சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. மக்கள்கிட்ட அந்த காலத்தில் உள்ள கம்யூனிஸ்ட்டு இன்றைக்கி இல்லை. கம்யூனிஸ்ட் கொள்கைங்கிறது வேறு, இவங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட்டுங்கிறது கொள்கை வேறு இருக்குது. அதனால் மக்கள்கிட்ட ஒரு அதிருப்தி இருக்குது. அதனால் மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய கம்யூனிஸ்ட் இல்லைங்கிறதுனால மக்கள் அந்த கட்சியை வெறுக்கிறாங்க. கேரளா மாதிரி நல்லா வெயிட்டாக வரணும் தமிழ், அப்படி வந்தால் தான். கேரளாவில் பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் நல்ல வெயிட்டு, அது மாதிரி தமிழ்நாட்டுக்கு வலுவான ஆளுங்க யாரும் இல்லைங்க. எல்லாம் வசூல் பண்ணி செய்கிற மாதிரி அந்த ஒரே நோக்கத்தில் போயிடறாங்கிற ஒழிய சாதிக்கிற இது ஒன்றுமே இல்லைங்க. அவங்களால எதுவுமே சாதிக்க முடியாது. ஏன் முடியாதுன்னு கேட்டால் 25 ஆண்டு காலம் வெஸ்ட் பெங்கால்லே அவங்களால சாதிக்க முடியாத இப்போ தமிழ்நாட்டில் புதுசாக தனியாக சாதிச்சிட முடியுமா? அது கண்டிப்பாக முடியாது. யாராவது ஒருத்தர் சார்ந்தால்தான் சாதிக்க முடியும்.